அடாடாடாடா, அந்த காவேரி தாயை பார்த்தாலே கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கடி. ஏக்கா அப்படி போய் சொல்ற? என்ன நீ என்ன ஏசி ரூம்லயா நிக்கிற கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு? அப்புறடி நெட்டவள்ளி, நேற்று கோயிலில் பண்ண மாதிரி ஏதாச்சும் இங்கே அலுமுழு பண்ணிக்கிட்டு இருந்த, அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். தேவையில்லாமல் சங்கத்துலேருந்து நானே விலைக்கு போயிடுவேன். என் புருஷன் என் புள்ள குட்டின்னு வாடுறதுக்கு முடி எடுத்துருவேன் பார்த்துக்க. ஆஹா ரசமணியக்கோ, காவேரி தாயனை கண் குளிர பார்த்த உடனே இவ்வளோ நல்ல முடிவு எடுக்க முடியுது பார்த்தியா உன்னால? நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புக்கா, போய் புள்ள குட்டியை பாருக்கா. அதெல்லாம் முடியாது. அப்புறம் சங்கம் என்ன ஆகுறது? இந்த பார், மாமனா வந்து கூப்பிடுவாரு, அவர் கூப்பிட்ட பிறகு நீ போ. அதுக்கப்புறம் இந்த சங்கத்தை பற்றி அவர்கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு மறுபடியும் சங்கத்துக்கு வந்துடணும். நான் முடிவு எடுத்துக்கிறேன்டி, உடனே ஆளாளுக்கு கிளம்பி வராதிங்கடி. ஏக்கா அப்படி சொல்ற? அவங்க 2 பேரும் நல்லது தானே சொல்றாங்க. நல்ல வேலை, நானே பார்த்துக்கிறேம்மா. இப்போ எல்லாரும் சொல்லுங்க, காவேரி தாயே போற்றி, காவேரி தாயே போற்றி. மலர் தூய் மங்களகரமா எப்படி வரவேற்கிறாங்க பாத்தியா? தண்ணி தான் வீட்டிலே வருதில்ல, இந்த தண்ணி எவ்வளவு குப்பையா அழுக்கா வருது. இதுக்கு இந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு பூவெல்லாம் போட்டு வரவேற்கிறீங்களே, உங்களால என்ன சொல்றது? வாயை மூடு நெட்டவள்ளி. இந்த தண்ணியை வச்சுதான் விவசாயமே நல்லா விளைய போகுது. ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணம்மா அப்படின்னு பாட்டே இருக்கு. ஆற்று தண்ணி அப்படியே வாய்க்காலுக்கு போய், வாய்க்கால்லேருந்து வரப்புக்கு போய், அப்படியே வரப்போட வயலுக்கு தண்ணி பாஞ்சி, அப்படியே பயிர் பண்ணி நெல் விளைஞ்சி, அந்த விளைஞ்சி நெல் அறுத்து சாப்பிட்டா தாண்டி சோறு அந்த காலத்துலலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதை பற்றிலாம் என்கிட்ட பேசாத. ஆமாக்கா, ஏன் மாமியா கூட சொல்லும். அப்போல்லாம் ஆற்றுல தண்ணி வந்ததுனாக்க சூடை ஏற்றி சாம்பிராணி போட்டு மலர் தூவி அந்த வணங்கி மரியாதையாக வரவேற்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் நெல்லுலாம் நல்ல விளைச்சல் விளையும் அப்படின்னு சொல்லுக்கா. நான் கூட ஏதோ சும்மா சொல்லுதுன்னு நினச்சேக்கா. ஆடிப்பெருக்குன்னா என்னடி? ஒரு நெல்மணி அப்படி போட்டோம்னா மூட்டை மூட்டையாக நெல் கதிர் கொடுக்கும் நம்மளுக்கு. அதுதான் பெருக்குங்கிறது. ஒன்று போட்டோம்னா பெருகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இது மாதிரி நல்ல நாளையில் 4 பேருக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும். வீட்டில் மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சு 4 பேருக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு வளையல் ஜாக்கெட் பிட்டெல்லாம் கொடுக்கணும், மஞ்சள் கயிறெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறது. அப்புறம் ரொம்ப ஏழை கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிற விஷயம் பெருகிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆடிப்பெருக்கு. அது மஞ்சள் குங்குமம் மட்டும் கிடையாது, எது வேணால் கொடுக்கலாம். நம்மளால் என்ன முடியுமோ அது எது வேணால் கொடுக்கலாம். கொடுக்க நமக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். நல்லா கதை விடுற ராசாமணி அக்கா. கொடுக்க எப்படி பெருகும்? குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஏண்டி நீ மட்டும் இப்படித்தான் யோசிப்பியாடி? ஏண்டி நம்மள கடவுள் கொடுக்குற இடத்துல வச்சிருக்கிறான்னு நினைச்சு சந்தோஷப்பட முடியும். கரெக்டா சொன்னக்கா. இதை பார், ஆடி பெருக்குன்னா 1 போட்டால் நிறைய பெருகும்னு நீ தானே சொன்ன. நான் கொடுக்குற இடத்துல இல்லாமல் வாங்குற இடத்துல இருக்கிறேன். வாங்கினேன்னு வச்சுக்க, இந்த வருஷம் 2 வாங்கினேன், அடுத்த வருஷம் 4 வாங்குவேன், அதுக்கு அடுத்த வருஷம் 40 வாங்குவேன். வாங்கிக்கிட்டே இருப்பேன். ஒன்னெல்லாம் திருத்த முடியாது, ஏதோ பண்ணிட்டு போ. இங்க பிற ராசாமணி அக்கா, நல்லது செய்யணும், நல்லது பேசணும், நல்லது கொடுக்கணும்னு சொல்றல. இப்ப நான் ஒரு நல்லது செய்ய போறேன். என்னன்னு தெரியுமா? இந்த ரேவாவை ஓங்கி ஒரு போதை விட்ட போறேன். ஆத்துல போய் விழுகட்டும். பெருக்கிக்கிட்டே தண்ணியில் நீச்சல் அடிச்சு வராளான்னு நான் பாக்குறேன். நான் பட்டுக்கு தள்ளி நெட்டவழி நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் சொன்னா இந்த பார், என்னை தள்ளி விட்டேன், உன்னையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு தான் போவேன். உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? அதை ஏண்டி நீ கேட்குற? ஆற்றுலலாம் நான் குளிச்சதே கிடையாது, அதனால் எனக்கு நீச்சல்லாம் தெரியாது. ஆமாம், தள்ளி விட்டுன்னு பார்த்துக்க, உன்னையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு தான் போவேன். இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. என்ன ராசம்னேக்கா நீ பட்டு கேட்டுக்கிட்டு நிற்கிற? ஆடி 18 அன்னைக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும். அது என்ன நல்ல காரியம்னா, உனக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க போகிறேன். இப்போ உன்னை ஓங்கி ஒரு உதை விட்டேன்னா அந்த தண்ணியில் போய் நீ விழுந்து முழிக்கிடுவியான். உன்னால் வெளியில் வரவே முடியாதான், மூச்செல்லாம் அடிக்குமா, தண்ணியை குடிச்சு உன் வயிறெல்லாம் பெருசாகிடுமா. அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடுமேன்னு பயம் வந்துடும். அதுக்கப்புறம் தானாகவே கையையும் காலையும் ஆட்டி 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 நீச்சல் அடித்து கரைக்கு நீ தப்பிச்சிடுவ. கடைசியில் உனக்கு நீச்சல் தெரிஞ்சிடும். எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தியா? ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? என்ன ரேவா? வாயை மூடுடி ரேவா. கூவானுக்கிட்டு அப்படியே குத்துனா பாரு. வாயை மூடுறீங்களா இல்லையாடி? என்ன நெட்டவள்ளி எப்போ பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிற?
அது ஒன்றும் இல்லை. திக்குவாய் தினுசா, வேலையை கொஞ்சம் பார்க்குறியா? அப்பாடி. அக்கா, காதோளம், கரிகமணி, மஞ்சள் கயிறு, இந்த பழவகை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? அப்புறம் பச்சரிசிலாம் கிளறி எடுத்து வந்துட்டியாக்கா? எல்லாம் ரெடியாக இருக்குடி. பச்சரிசியை வச்சு என்ன பொங்கல் பொங்கி திங்க போகிறீங்களா? நெட்டவள்ளி வாயை மூடிக்கிட்டே இரு. அக்கா, தேங்காய், வாழைப்பழம், இலை, சூடம், பத்தி, சாம்பிராணி எல்லாமே இருக்காக்கா. மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க. பக்கத்தில் வந்து வெத்தலை பாக்கு வச்சுருங்க. இந்த வளையல் வைங்க. முதல்ல மஞ்சள் கயிறு, மஞ்சளை நினச்சி கயிறு எடுத்தாங்க வைங்க. பச்சரிசி கிளறிட்டிங்களா? அதை வச்சுருங்க. அக்கா, முக்கியமான ஐட்டம் தேர் எங்கக்கா? தேர் நெட்டவள்ளி தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அவள் தான் வாங்காமல் வந்துட்டான். ஏன் வாங்கலை? ஆத்தாடி, அந்த ஒரு தேரை 250 ரூபான்னு சொல்கிறாங்க. அது என்ன சும்மா இந்த இத்தினோடுல கலர் பேப்பர் ஒட்டி இருக்கு. அதை போய் காசு கொடுத்து 250 ரூபாய்க்கு வாங்கலாமா? நம்ம என்ன சின்ன குழந்தையா ரோட்டில் தேர் இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு? நெட்டவள்ளி, இல்லைன்னா ராசாமணிக்கா உங்கள் பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டு போகுது. நீ வாங்கினா வாங்கிட்டு வர வேண்டியதுன்னு நீ இவ்வளவு சொல்கிற? வாங்குறேன் போகும்போது வாங்கிக்கலாம். நெட்டவள்ளி, போகும்போது எதுக்கு வாங்கிட்டு? இப்போ சாமி கும்பிடும்போது தாண்டி வாங்கிட்டு வருவாங்க. கும்பிட்டுட்டு மஞ்சள் கயிறு எல்லாரும் கட்டிக்கு வாங்கடி. ஏன் மஞ்சள் கயிறு மட்டும்தான் கட்டணுமே? பச்சை, சிவப்பு, ஊதா, கருப்பு அதெல்லாம் கட்டக்கூடாதா? ஆரஞ்சு கலர் நல்லா எடுப்பாக இருக்கும், அதை கட்டிக்கோங்க. ஐயோ, தலைவலிக்குதே. இவளால் என் தலைவலி கூட நிற்க மாட்டேங்குதே. நிற்கிறதுக்கு அது என்ன சேரா டேபிளா? தலைவலினா போகும், நிற்காது. எல்லாம் ஒரு நிமிஷம் வாயை மூடிக்கிட்டு நின்னுங்க. அந்த வேலையை நான் பார்க்க போகிறேன். வணக்கம், இங்கே எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, மைக் அப்படி திருப்பி பிடிக்கணுமே. நான் கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க? ஐயா, மைக் எனக்கு கிடைச்சிக்கிச்சு, ஜாலி ஜாலி. அதை வந்து கவனமாக கையாளணுமா? தண்ணியில் போட்டுட்டீங்க, அது ரிப்பேர் ஆகிடும். பாப்பா பார்த்து பத்திரமா பிடிச்சிக்கோங்க. வணக்கம், நீங்கள் எல்லாரும் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் வந்து வீட்டில் இருந்தால் ரொம்ப போர் அடிக்குதா, அதனால் அப்படியே வாக்கிங் வரலான்னு வந்தோம். அப்புறம் எங்கள் சங்கத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை கிடச்சிதுன்னா அதை தீர்த்து வச்சுட்டு ஜாலியாக வீட்டுக்கு போயிடுவோம். அதனால தான் வந்திருக்கிறோம். வாவ், ஃபேன்டாஸ்டிக். அப்போ என்ன மாதிரி தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு போயிடுவேன். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நான் இன்னும் நிறைய கேள்வி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். இல்லைனா இதையும் நடக்கலாம். உங்களை அந்த தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உங்களை கும்மாங்குத்து குத்த சொல்லுவேன். இல்லைனா அங்கே கிளறி வச்சுருக்க பச்சரிசியை பூரா நீங்கள் தான் சாப்பிடணும்னு சொல்லுவேன். அப்புறம் நாளைக்கு ஃபுல்லாக கக்கூசிலே இருக்கணும். அதனால் கவனத்தை செதற விடாமல் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் கரெக்டாக டான்னு பதில் சொல்லுங்கள். பேட்டி எடுக்க வந்த இடத்துல என்ன பேட்டி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு கடவுளே. அப்படிதான் வேணும்டி, உனக்கு நல்லா வேணும். என்ன பேச்சு பேசுனேன்? ஐ, ஜாலி ஜாலி ஜாலி. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருங்க வாங்க. புதுசாக நமக்கு மைக்கு கிடச்சிருக்கு இன்னைக்கு. இந்த ஆண்டிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்ஸ், பாய். புது மைக்கு தான் எனக்கு கிடைச்சிடுச்சு. அதை வச்சுக்கிட்டு நாங்கள் விளையாட போகிறோம். தேங்க்யூ நெட்டவள்ளி ஆண்டி.